தமிழகத்தில் மது இல்லாத ஊழலற்ற நேர்மையான அரசு அமைக்கப்படும் என மக்கள் நல கூட்டணி உறுதியளித்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோவுடன் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் பிரச்சாரத்தை திட்டமிடுறீங்க. இந்த பிரச்சார திட்டமிடல் தமிழகம் முழுவதும் எப்படி இருக்கும், மக்களுக்கிட்ட என்ன மாதிரியான கொள்கைகளை மக்கள் நல கூட்டணி விஷயங்கள் குறித்து முன்வைத்து பிரச்சார திட்டமிடல் யுக்திகளை எப்படி திட்டமிடுறீங்க? மக்கள் நல கூட்டணியினுடைய மாற்று அரசியல் எழுச்சி மாநாடு ஜனவரி 26 மதுரையில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக நடித்து முடித்த பின் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களும் தோழர்கள் ஜி ராமகிருஷ்ணன், தோழர் இரா முத்தரசன் அவர்களும் நானும் 4 கட்சிகளினுடைய தலைவர்களும் சேர்ந்து பொதுமக்களை சந்தித்து பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். நாங்கள் பிரதானமாக இதிலே முன்வைப்பது மக்களிடம் ஊழலற்ற ஆட்சி, மதுவை ஒழிக்கும் ஆட்சி, கூட்டணி ஆட்சி. இது நாட்டுக்கு தேவை. 2 கட்சிகளும் தமிழகத்தை பாழ்படுத்தி விட்டன, அதிமுகவும் திமுகவும். இதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதை மையமாக வைத்து விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள் என அனைத்து தரப்பினருடைய எதிர்பார்ப்புகளையும் நாங்கள் செயல்படுத்துகிற விதத்தில் எங்களுடைய பிரச்சார திட்டம் அமையும். மக்கள் நல கூட்டணி சார்பாக ஏற்கனவே தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் அழைப்பு விடுத்திருக்கிறோம். பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்பாக இந்த கட்சிகளிடம் ஏதாவது பதில் வருதோ, இல்லை மற்ற கட்சிகளில் இந்த கூட்டணிக்கு இணைக்கிறது சம்பந்தமான ஒரு பெரிய திட்டமிடல் எதுவும் இருக்குங்களா? நாங்கள் இந்தந்த கட்சிகளோடு உடன்பாடு வைத்து கொள்ள மாட்டோம் என்று ஏற்கனவே நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, திமுக, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, அதை நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். ஏற்கனவே 2 கட்சிகளுக்கு, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம். இனி அவர்கள்தான் இது பற்றி முடிவெடுக்க வேண்டும்.